கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என் ஆண்டவர் படைப்பாளர். அநேக நேரங்களில் இறைவனை குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. பல மக்கள் பல மதங்களின் சாரங்களை புரிந்து கொண்டு அதை அளவிட்டு நான் எங்கே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறார்கள். பிறப்பின் வழியாக இருப்பது வேறு, நான் இந்த குடும்பத்தில் இந்த இனத்தில் பிறந்து விட்டேன் என்று இருப்பது வேறு. ஆனால் புரிந்து கொண்டு பற்றி கொள்ள வேண்டியதை பற்றி கொள்வது வேறு. இங்கே இறைவனை குறித்து ஒரு நிறைவான கருத்து வேதம் சார்ந்து சொல்லப்படுகிற காரியங்களை நாம் யோசிப்போம் என்று சொன்னால், படைப்பாளராகிய தன் நிலைகளை விளக்கும் பொழுது he is a omnipresent. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது, நம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன், வானத்திலே ஏறினாலும் என்று சொல்லி அவன் வரையறுக்கிறான். ஓம்னி பிரசன்ட் என்று சொல்லும் பொழுது அவர் எங்கும் வியாபித்திருக்கிற கடவுள். உலக வழக்கில் சொல்லுவார்கள், தமிழில் சொல்லும் பொழுது இறைவன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி, இவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். கடவுள் யார் என்று சொன்னால், God is a omnipotent. அவர் சர்வ வல்லவர். அனுபவித்து சொல்லுகிறான் சங்கீதக்காரன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவருடைய வல்லமை எதையும் தாங்குகிற, எதையும் மேற்கொள்ளுகிற தன்மைகளை உடையதாய் காணப்படுகிறது. கிதியோனை அழைத்து சொல்லும் பொழுது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னுடைய கூட இருக்கிற நாளோ அப்படின்னு சொன்னால் அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்வார். அவருடைய பலம் அப்படி. மூன்றாவதாக இறைவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, God is omniscient. அவர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. அநேக இடங்களில் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் பேசுகிற வார்த்தைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவான காரியமாய் எதையும் சொல்ல முடியாது. ஆகவே தன் தேவனிடத்தில் பேசும்போது ஏதாவது விட்டு போய்விடுமோ என்று சொல்கிற இயக்கத்தில் சங்கீதக்காரன் தாவீது 139 சங்கீதத்தில், தேவனே என்னை ஆராய்ந்து வாரும் என்று சொல்லுகிறான். அவர் எல்லாம் அறிந்தவர். என் ஆண்டவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர். என் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆளுமை செய்கிற அதிகாரம் உடையவர். என் ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர். இது ஒரு புறத்தில் இருந்தாலும், இந்த பண்புகளை, இந்த தன்மைகளை அவர் உள்ளடக்கினவராய் காணப்பட்டாலும், அவருடைய பண்புகள் என்று பார்க்கும் பொழுது, he is a God of compassion, he is a God of concern, he is God of love, he is a God of care, he is a God of sacrifice. அப்படியே பட்டியலிட்டு போகலாம். அவர் இரக்கமுள்ளவர், அவர் கரிசனை உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் அக்கறை காண்பிக்கிறவர், அவர் தன்னையே பலியாக செலுத்தினவர். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒருவரை என் ஆண்டவராய் ஏற்றிருக்கிறேன் என்கிற உறுதிப்பாடு நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிறவர் இன்னார்ந்து அறிந்து அவரை துதிக்கிற, ஸ்தோத்தரிக்கிற, அவருக்குள்ளாய் வாழ்கிற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிக்க முடியும். அந்த அர்ப்பணிப்பை காண்பிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். எல்லா வல்லமையும் உடையவராய் இருக்கிறீர். எங்களுடைய துன்ப துயர நேரத்தில் எங்களை ஆற்றுப்படுத்துகிற தேவனாய், நாங்கள் நிராதரவாய் இருக்கும்போது அன்பு செலுத்துகிற தேவனாய், நீர் எங்களை ஆளுகிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த எண்ணத்தில் வாழ்ந்து நாங்கள் சொல்லால் செயலால் உம்மை கனப்படுத்த உதவி செய்யும். கிறிஸ்து இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.